கன்னியாகுமரியில் தமிழ் புத்தாண்டையொட்டி நலிந்த நிலையில் உள்ள 10 மீனவ பிரமுகர்களுக்கு தலா 5,000 ரூபாய் அதிமுக சார்பில் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் வின்சன் ஆகியோர் 10 மீனவ பிரமுகர்களுக்கு தலா 5,000 ரூபாயை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் ஒரத்தநாடு வடக்கு ஒன்றியம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பனையக்கோட்டை பகுதியில் ஒரத்தநாடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவ ராஜேஷ் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் ரத்னவேல், ஆர் காந்தி, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருஞானம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஏழை எளிய மக்களுக்கு தென்னங்கன்று, வேட்டி, சேலை, தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காசிநாதபுரம் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே QR கோடு மூலம் அதிமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. அறந்தாங்கி நகர கழகத்தில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்க்கை முகாம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வைரமுத்து மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ராஜமாணிக்கம் முன்னிலையில் நடைபெற்றது. கழக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த QR கோடை கழக நிர்வாகிகள் தங்களுடைய செல்போனில் ஸ்கேன் செய்து செயலியை பதிவேற்றம் செய்ததோடு அதனை பின்தொடரவும் செய்தனர். அப்போது சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் ராஜநாயகம் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.